ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லீச்சி ஃப்ரூட்ல கீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற லீச்சி ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோலை பீல் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிடணும். சீடை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கோங்க. வேஸ்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. சாஸ்பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய்யில் ஜவ்வரிசி எடுத்து இப்படி நல்லா வறுத்துக்கோங்க. தண்ணி விட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது வெந்ததும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. பால் எடுத்து இந்த மாதிரி சாஸ்பேனில் ஊற்றிடுங்க. பால் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா பாதாம் மிக்ஸ் எடுத்து போட்டுருங்க. பாதாம் மிக்ஸில் ஏலக்காய் தூள் இருக்கிறதுனால நான் ஏலக்காய் தூள் போடலை. அதில் ஏலக்காய் தூள் இல்லை, நம்ம ஹோம்மேட் பாதாம் மிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பாதாம் மிக்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அடியில் போய் தங்கிடக்கூடாது, அடி பிடிச்சிடும். அதனால அப்பப்போ கரண்டியை வச்சு கிளறிட்டே இருங்க. கண்டன்ஸ் மில்க் எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அதனால கண்டன்ஸ் மில்க்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன். எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. நம்ம கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் கொஞ்சம் சுகர் இருக்கும். அன்ஸ்வீட்டட் வாங்கினோன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சுகர் போட்டுக்கலாம். இப்போ அது ஸ்வீட்டன்றதுனால நம்ம சுகர் கம்மியாக தான் போட்டுருக்கோம். போட்டுட்டு அதையும் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது நாம் இப்போ லீச்சி ஃப்ரூட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது நல்லா மறைச்சிருக்கோம். ஃப்ரூட்டுன்றதுனால குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கலந்து வச்சுட்டு பால் பொங்கும். ஆல்ரெடி காய்ச்சின பால் தான்றதுனால நம்ம பாலையும் ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பொங்கு வர ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சவ்வரிசியை இதில் போட்டுடுவோம்.
இதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்காக பொங்கி வரணும்னு சொன்னீங்கன்னா நம்ம போட்டிருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். அதனால பொங்கி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் செவரிசி போட்டு கிளறி விட்டுருங்க. நெய் விட்டு முந்திரி போட்டு வறுத்து அது மேலே கொட்டிடுங்க. லிச்சி பாதாம் கீ சபுதானா போட்டது ரெடி ஆகிடுச்சு. வாங்க சூடாக சர்வ் பண்ணிடலாம். அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்பி திரும்பி செய்வீங்க. உடம்புக்கும் நல்லது. லீச்சி ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு பசங்க சாப்பிட மாட்டாங்க அந்தளவுக்கு. இது மாதிரிலாம் ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா சட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சமைச்சு பார்த்துட்டு. தேங்க்யூ.